வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல சென்னா குனி ஃப்ரை தான் செய்ய போறோம். இது கருவாடா நான் எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சிம்பிளா எப்படி செய்யறது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எதுக்கெல்லாம் காம்பினேஷனா இருக்கும்னா தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், முக்கியமா கஞ்சி, அதுக்கப்புறம் கேழ்வரகு கூழ், இது கூட எல்லாம் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். வாங்க எப்படி குயிக்கா செஞ்சுறதுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு வெங்காயம் தான் நிறைய தேவைப்படும். உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயமும் 2 கொத்து கருவேப்பிலையும் நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா அரோமா ஃப்ளேவர் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி சுருள சுருள வரட்டும். நம்ம லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சென்னா குனி ஆட் பண்ணிக்கலாம். இதை 2-3 டைம் தண்ணியில நல்லா ஃபர்ஸ்ட் ஊற விட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. சில சென்னா குனியோட இதுல மண் இருக்கும். அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா 5 மினிட்ஸ் தண்ணியில ஊற விட்டீங்கன்னா மண்ணெல்லாம் கீழே போயிடும். அதுக்கப்புறம் மேலாப்புல எடுத்துட்டு அதை நல்லா இருக்க பிழிஞ்சு 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நான் அப்படிதான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதை லைட்டா நல்லா இது கூட சேர்த்து வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஸ்டவ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மொறுன்னு ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப போட்டிருக்க சென்னா குனி நல்லா மொறுன்னு ஆகணும். இப்ப இதுல காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதுல ஒரு 1/4 பிஞ்ச் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகணும், அதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சென்னா குனில சில இதுல உப்பு போட்டிருப்பாங்க. உப்பு போடாம இருந்தா தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிருந்தா நீங்க பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்லா சுருள வதக்கி எடுக்க போறோம். நல்லா கமகமன்னு சென்னா குனியை அப்படியே ரோஸ்டா இருக்கணும், மொறுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். கடாயில மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இது செய்யறதுக்கு கண்டிப்பா ஒரு 10 மினிட்ஸ் இருந்தா போதும். டக்குன்னு குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட போறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 10 மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிடலாம். கமகமன்னு சென்னா குனி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமா கூழ் கூட சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல குக்கிங் ரிலேட்டடா நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெசிபின்ற பிளேலிஸ்ட் தனியா வச்சிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.